ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு. ஆக இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்க? ஆண்டுக்கு 100 நாள் சட்டமன்றம் நடக்குன்னு சொன்னாங்க. மொத்தமே 119 நாள் தான் நடந்திருக்குது. இப்பதான் இத தொலைக்காட்சியிலையும் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் நாங்கள் வெளியிட்ட காரணத்தினால இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் நடத்துறாங்க. இல்லைன்னா இது நடத்த மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. நல்லா சிந்திச்சு பாருங்க. இவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட எந்த அறிவிப்பாவது நிறைவேற்றிருக்காங்களா? எதுவுமே இல்ல. சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதில்ல. எத்தனை கவன ஈர்ப்பு நாங்கள் எடுத்துட்டு தெரியுங்களா? மாலை 5 மணி வரை நாங்கள் மானிய கோரிக்கை நடத்தியிருக்கிறோம். மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு முழு வாய்ப்பு கொடுத்தோம். அவர் பேசுவதெல்லாம் கவனமா எடுத்துக்கொண்டு அதை தீர்த்து வச்சதுனாலதான் எங்களுடைய அரசாங்கம் சிறப்பான அரசாங்கம் என்று மக்கள் போற்றப்பட்டார்கள். இந்த அரசாங்கத்தை பத்தியே பேச முடியல. 10 நிமிஷம் பேசுங்கிறாங்க. 10 நிமிஷத்துல என்னத்த பேசுறது? ஏங்க, ஒரு இலாக்காவுடைய பிரச்சனையை 10 நிமிடத்தில் எப்படி அதை சுருக்கமா பேச முடியும்? அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு. அதுவும் பல பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதிமுகவில் 62 உறுப்பினர் எங்களோட இருக்கிறாங்க. பல பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பில்லா போச்சு. மக்கள் பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு தான் வராங்க. ஆனா இந்த அரசாங்கம், இந்த சட்டமன்றம் அதுக்கு அனுமதி கொடுக்க மறுக்குது. அதுதான் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம்.